இருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பல பேர் அந்த மாதிரி நாங்கள் வந்து ஐயனார் கோயிலில் பலி கொடுக்குற மாதிரி பலி கொடுத்துருக்கோம், குலதெய்வ கோயிலில் பலி கொடுக்குற மாதிரி பலி கொடுத்துருக்காரு இல்லையா, அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்ந்து மூர்த்தியை கொலை செய்ய திருமாவளவன் நேரடியாக முயற்சியில் இறங்கிட்டார். கூலிப்படையெல்லாம் சொல்லி பார்த்தாரு. இல்லை, இப்போ ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் அவரை நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த சமூகத்தில் இருக்கிற முக்கிய நபர்கள் எல்லாரும் தெரியும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. ஒருத்தங்க கூட சிபிஐ விசாரணை ஏன் கேட்கல சொல்லுங்க? சரியான கேள்வி. கேட்கணும்ல. இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் நடந்து வேற யாருக்காவது நடக்கணும். இந்த சமூகத்தில் இன்னொருத்தன் இந்த மாதிரி பர்சனல் ரிவெஞ்சா கூட இருக்கட்டும். நீ சொல்றீங்கல்ல, அது வந்து 2 குழுக்களுக்குள் மோதல், அந்த உண்மை வெளியே வரட்டுமே. அப்போ நீ கேட்டிருக்கணும்ல. நீ கேட்கல என்ன அர்த்தம்? இப்போ மாயாவதி சொன்னாங்கல்ல, மாநில அரசின் கை இதில் இல்லைன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடு. மாநில அரசுனா யார்? திமுக மட்டுமா? கூலிப்படை கூட்டணிகள் கொடுத்தான், கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் பங்கு. ஆமா, அப்படி ஆச்சு. இப்போ நேரடியா இப்போ என்னை கொலை செய்ய நீ முயற்சிக்கிறல, ஏன் அந்த மாதிரி நீ நடந்துடக்கூடாது? இதை வந்து அவங்க ஒன்றா பேசாமல் இருக்கலாம், அவங்களுக்கு அதுக்கு உரியவர்கள் பேசாமல் இருக்கலாம். ஆனால் எங்களை போன்றவர்கள் இதை பேசித்தான் ஆகணும். என்னன்னு இல்லை, இன்னொரு சாதாரண ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் கூட நீ மேடையில் பேசிட்டு மயிராஜின்னு போயிடுவேன். பிட்டிஷன் போடுறான் தெரியுமா, அதுதான் வேலை செய்யும். நீ நான் வானத்தை அளந்துடுவேன், துப்பாக்கியை சுட்டுருவேன், அங்கே பார்த்துருவேன், இங்கே பார்த்துருவேன் அப்படின்னு மேடையில் மைக்கில் பேசிட்டு நீ பாட்டு போடுவேன். அதை உட்காந்து பிட்டிஷனாக எழுதி போடுறான் பாரு. அந்த பிட்டிஷனுக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும். அந்த மாதிரி பிட்டிஷன் போடுகிற லெட்டர் பேடு வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு இயக்கவாதி கூட உங்களால் பாதிக்கப்படக்கூடாது என்பது நான் உறுதியாக இருக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? அவ்வளோ ஈஸியாக நீ கொண்டு நீ கொண்டுட்டு நீ எத்தனை நாள் இருப்ப? சொல்லட்டா, நீ எங்கெங்க தனியாக ஆட்டோவில் வர, எங்கெங்க வந்து நிற்கிற, போட்டிருக்கியா போடலையா சொல்லிட்டா நானே. ஏய், திரும்ப அவனை விமர்சனம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களாடா? இப்போ பேசுகிறேன்டா, முடக்கத்தான் பாண்டியன் படுகொலையில் இருந்து பேசுகிறேன், பதில் பேசுங்கடா பார்ப்போம்.